சமீப காலமாக சோசியல் மீடியால எப்படியாச்சும் ஒரு வீடியோ நமக்கு வந்து நிறைய வியூஸ் வரணும், நிறைய லைக்ஸ் வரும்ட்டு என்னென்னவோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில இந்த பெண் கூட இந்த போட்டிருக்க வீடியோங்கிறது அப்பட்டமாக அந்த ஆண் அத்துமீறல இருந்தாலும் அத்துமீறியது போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி கூட அளவுல இவங்களா திரும்பி நின்று வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த தீபக்குடைய உடல் எந்த இடத்துலயும் இந்த பெண்ணோட உடல்ல உரசல. இது வந்து அந்த வீடியோ தெளிவா தெரியும். அடுத்து ஒரு 10-15 செகண்ட் கடந்த பிறகு இந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப பாருங்கன்னு சொல்லி அந்த செல்போனை தன்னுடைய இடது கையில திருப்பிட்டு தனது வலது புறத்தை தீபக் சைடு திருப்பி ஒட்டி நிக்கிற மாதிரி ரொம்ப அருகில போய் நின்றுப்பாங்க. இந்த வீடியோவை எடுத்துட்டு அந்த பெண் வந்து காட்சி ஊடகத்துல போடுறாங்க. எது எப்படி இருந்த போதும் அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட நபர் தீபக், அவருடைய குடும்பம் இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்து அவங்க சொந்தக்காரங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் பாக்குறாங்க. இந்த சம்பவம் தெரிஞ்சுக்க தீபக் என்ன விளக்கம் சொல்லி குடும்பத்துல வந்து அமைதியாகல, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சத்தம் போடுறாங்க. ஒரு இழி சொல்லுக்கு ஆளாகி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, கடைசியா தனது வீட்டில் அவர் தூக்கில் தொங்கி இறந்துள்ளார். அந்த பெண் வீடியோ எடுத்த பாருங்க, அவர் கண்ணுல ஒரு சிரிப்பு தெரியுது, ஒரு குரூரமான இது தெரியுது. யாராவது தன் மேல ஒரு ஆண் வரசெல்லாம் கோவப்பண்ணு திட்டணும், அடிக்கணும், இல்ல காவல்துறையிட்ட போயிருக்கணும், இல்லன்னா குறைஞ்சபட்சம் ஆன்லைன் புகார் கொடுத்துருக்கலாம், இல்ல பேருந்துலயே சத்தம் போட்டிருந்தா சுத்திரவங்களா சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அதை கொண்டாந்து சோசியல் மீடியால போட்டு இத எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிதான் இந்த பெண் பாக்குறாங்க. தவிர உண்மையாலுமே நடந்த சம்பவத்துக்கு தீர்வு போங்க போல. கேரளா பொறுத்த வரைக்கும் ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல உட்கார்ந்து போனோம். ஒரு பஸ் டிராவல்னா பக்கத்துல உட்காரலாம். ஆண் பெண் சீட் இருந்தாலுமே நீங்கள் உட்காரும் போது இடம் பண்ணலாம், அங்க உட்கார்ந்துக்கலாம். யாரும் அங்க அப்செக்ஷன் தெரிவிக்க மாட்டாங்க, மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இது வந்து இயல்பான ஒரு கலாச்சாரத்தில் இருக்க மாநிலம். அந்த இடத்துல இந்த மாதிரி சீண்டல்களை வந்து உண்மையாலுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல மீ டூ அப்படிங்கிற மாதிரி பல்வேறு இடங்களில் ஆண்கள் அத்துமீறிய செய்திகள் பதிவிட்டப்பட்டது, உண்மைதான். அல்லது அதுல கூட ஒரு சில இடங்கள்ல அவர்கள் அத்துமீறல, அவர்கள் யதார்த்தமா இறங்கும் போது மோதிட்டாங்கன்ட்டு அது கூட விடுவிக்கப்பட்டது வழக்குகள்லாம். கேரளாவுல தீபக்னு ஒருத்தர் தற்கொலை செஞ்சு இன்று இறந்திருக்காரு. ஏன் ஒரு தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு பார்த்தா அதோட பின்னணி, தீபக் ஒரு 2-3 நாள் முன்னாடி உள்ளூர் பேருந்துல பயணம் செய்யறாரு. உள்ளூர் பேருந்துல பயணம் செய்யும் பொழுது அந்த பேருந்துல பயணம் செஞ்ச ஒரு பெண், அவங்க வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா தொடர்ச்சியா வீடியோக்கள் பதிவிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா வீடியோ போட்டிருக்க அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, தீபக்கோட பயணம் செஞ்சுட்டு இருக்கும் போது தீபக் வந்து தன்னை ஹராஸ்மெண்ட் செஞ்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்தா ரொம்ப கம்மியான ஒரு 30 செகண்ட் ஓடுற வீடியோ. அதுல முதல்ல அந்த பெண் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்க பாருங்க நான் பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன நடக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு தன்னோட வலது கையில செல்போன் கேமராவை ஆன் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. ஆன் பண்ணி பிடிச்சிருக்க பார்த்தா இவங்க நிப்பாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு சில இன்ச்சு தள்ளி தீபக் நின்றுட்டு இருப்பாரு. அவருடைய பின்புறம் தான் தெரியும். அப்ப அந்த வீடியோல பார்த்தா அந்த தீபக்குடைய உடல் எந்த இடத்துலயும் இந்த பெண்ணோட உடல்ல உரசல. இது வந்து அந்த வீடியோ தெளிவா தெரியும். அடுத்து ஒரு 10-15 செகண்ட் கடந்த பிறகு இந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப பாருங்கன்னு சொல்லி அந்த செல்போனை தன்னுடைய இடது கையில திருப்பிட்டு தனது வலது புறத்தை தீபக் சைடு திருப்பி ஒட்டி நிக்கிற மாதிரி ரொம்ப அருகில போய் நின்றுப்பாங்க. தீபக் இறங்கும் போது கையை இப்படி எடுத்துட்டு இறங்குறாரு. இவ்வளவுதான் அந்த வீடியோ பொறுமையா இருக்கு. கையை அவர் இப்படி தூக்கும் போது அவருடைய கை வந்து அந்த பெண்ணோட உடல்ல தொட்டு விலகுது. இதுதான் அந்த வீடியோ பதிவா இருக்கு. இந்த வீடியோவை எடுத்துட்டு அந்த பெண் வந்து காட்சி ஊடகத்துல போடுறாங்க. சோசியல் மீடியால போட்டு பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல, இங்க பாருங்க நான் பஸ்ல போறேன், அது பட்டப்பகல்ல இப்படி ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அதுல குறிப்பா அந்த பெண் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆண்கள் வந்து நான் சந்திச்ச வரைக்கும் இப்படியாப்பட்ட மனநிலையில இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வக்கர புத்தி இருக்கு, யாருனாலுமே பேருந்துல வர பெண்களை தொடர்றதுக்கு தனது பேருந்து மட்டும் இல்ல, ஷாப்பிங் மால் எங்கனாலுமே பெண்கள் மீது தங்கள் உடல் உரசறத ஆண்கள் விரும்புறாங்கன்ட்டு ஒரு கருத்தாக்கத்தோட இந்த வீடியோ பதிவிட்டுருந்தாங்க. இந்த வீடியோ உடனே வைரல் ஆகுது. கீழே வழக்கம் போலதான் ஆண்கள்லாம் இப்படிதான் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இல்லங்க அந்த வீடியோ நாங்க பார்த்தோம், அந்த வீடியோல அந்த ஆணுடைய உடல் எந்த இடத்துல அந்த பெண்ணை தொடவே இல்லை, அந்த பெண் வேணும்னே வலது புறத்தில் இடது பக்கம் திரும்பி நிற்கும் போது தான் படுது, தவிர அவங்க இயல்பான நிற்கும் போது அந்த ஆணுடைய உடல் படலன்ட்டு வாதப்பதிவுகள் போயிட்டு இருக்கு. எது எப்படி இருந்த போதும் அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட நபர் தீபக், அவருடைய குடும்பம் இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்து அவங்க சொந்தக்காரங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் பாக்குறாங்க. இந்த சம்பவம் தெரிஞ்சுக்க தீபக் என்ன விளக்கம் சொல்லி குடும்பத்துல வந்து அமைதியாகல, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சத்தம் போடுறாங்க. அதனால தீபக் அவர்கள் இந்த மன உளைச்சல் தாங்காமல், ஏன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னா உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவங்க, போறவங்க எல்லாம் கூட்டி கேட்பாங்க, நீதான் அந்த ஆளாயா, நீதான் அந்த ஆளா, இப்படி தொடர்ச்சியான ஒரு இழி சொல்லுக்கு ஆளாகி அவர் என்ன சொல்றாரு செஞ்சிருக்காருன்னா, கடைசியா தனது வீட்டில் அவர் தூக்கில் தொங்கி இறந்துள்ளார். இதுதான் பேசிக்கா சொல்லப்படுது. அந்த தூக்கில் தொங்கி இறங்கிய நபர் வந்து கோழிக்கோடு பகுதியை சார்ந்தவர். ஆனால் கோழிக்கோடு காவல்துறையினர் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செஞ்சு மீண்டும் உடலை ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவருக்கு வயது 42. இதுதான் தற்போதைய ட்ரெண்ட். இந்த இப்படி அவர் இறந்த உடனே முன்னாடி சோசியல் மீடியால இருந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அது அப்படியே மாறுது.
இருந்தாலும் ஒரு ஆணை வந்து இப்படி நீங்க பழி சொல்லிடக்கூடாது, அவர் அவ்வளவு பக்கத்துல நிக்கல, இந்த பெண்ணுக்கு எவ்வளவு கொடூரம், அந்த பெண் வீடியோ எடுத்த பாருங்க, அவர் கண்ணுல ஒரு சிரிப்பு தெரியுது, ஒரு குரூரமான இது தெரியுது. யாராவது தன் மேல ஒரு ஆண் வரசெல்லாம் கோவப்பண்ணு, திட்டணும், அடிக்கணும், இல்ல காவல்துறையிட்ட போயிருக்கணும், இல்லன்னா குறைஞ்சபட்சம் ஆன்லைன் புகார் கொடுத்துருக்கலாம், இல்ல பேருந்துலயே சத்தம் போட்டுருந்தா சுத்தி இருக்கவங்க சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அதை கொண்டாந்து சோசியல் மீடியால போட்டு இதை எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிதான் இந்த பெண் பாக்குறாங்க தவிர உண்மையாலுமே நடந்த சம்பவத்துக்கு தீர்வுக்கு அவங்க போல. ஏன்னா தீர்வுங்கிறது காவல்துறை, நீதிமன்றம், தண்டனை, இதுதான் முறையான தீர்வு, வேற எது தீர்வு கிடையாது. இல்ல அந்த இடத்துல ஆத்திரம் வந்திருந்தா அவங்களே கூட 4 அரைஞ்சிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நிதானமா அந்த வீடியோ எடுக்க நல்லாவே தெரியுது. அதுலயும் அவங்க வலதுபுறம் நின்னும் போது அவர் உடல் எங்கேயும் படல, வேணே இடது திரும்பி நின்று உடல் படுற மாதிரி அவர் உரசற மாதிரி ஒரு இடத்துல போய் நின்று வேணே அவர் இறங்கும் போது உரசிட்டாருன்னு சொல்லி வீடியோ போட்டு இப்படி ஆண்களை வந்து கொச்சப்படுத்திருக்காங்கன்ட்டு இரு வகையில் வாத பிரதிவாதம் தொடங்கி இருக்குது. இதுல பொதுவா என்ன பாக்குறதுன்னா, இந்த சமூக ஊடக அழுத்தம்ங்கிறது இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு நடந்த இந்த தற்கொலை ஒரு உதாரணம். இதற்காக ஒரு தற்கொலை பண்ணிருக்க வேண்டாம், இதை அவருமே சட்டப்பூர்வமா அணுகிருக்கலாம். இந்த வீடியோ தவறானது, நான் அப்படி அந்த தவறான கண்ணோட்டத்தில் ஈடுபடணும்னு சொல்லி அவரு புகார் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக காவல்துறை 2 தரப்பு புகார் இவங்க விசாரிச்சிருக்கும், இதனால நீதி கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அப்படி ஒன்றும் இல்லாமலும் போயிருக்காரு. ஆனா அவருமே என்ன பண்றாரு, அந்த சமூக வீடியோல கிடைச்ச அழுத்தத்தை ஒரு மன பிளவுக்கு ஆட்பட்டு அவர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கார். உண்மையாதான். ஏன்னா போலீஸும் கம்ப்ளைண்ட் அப்படிதான் எழுதியிருக்கு. இது ஒரு அன்யூஷுவல் டெத், இயல்புக்கு மாறாக அவர் தன்னிலையில வந்து இறந்திருக்காரு, தற்கொலை பண்ணிருக்காரு. அதனால இந்த அன்யூஷுவல் டெத்னு ஒரு வழக்கா பதிவு பண்ணி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. உடனே இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, அந்த வீடியோவை அந்த ஊடக பதிவுல இருந்து நீக்கிட்டு தன்னுடைய அக்கௌண்ட் என்ன பண்றாங்கன்னா பிரைவேட் அக்கௌண்ட் மாத்தாங்க. ஏன்னா பப்ளிக் அக்கௌண்ட் எல்லாரும் அந்த வீடியோ பார்க்கலாம். பிரைவேட் அக்கௌண்ட் மாத்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ அவருடைய நண்பர்கள் வட்டாரம், ஃபாலோவர்ஸ் வட்டாரம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போது அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக அவர் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபடுறது உண்மை, அந்த வீடியோ கொஞ்சமா இருந்தா அதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சாரு, அதெல்லாம் எனக்கு எடுக்க முடியும்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதை நோக்கிதான் பிரதிவாதம். இதை வச்சு என்ன ஆயிருக்குன்னா, கேரளாவில நமக்கு நல்லா தெரியும், கேரளா வந்து ஒரு நீண்ட கால பாரம்பரியம் மிக்க ஒரு சமதர்மம் பேசுகிற மாநிலமா இருக்கனால ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல உட்காந்து போகலாம். ஒரு பஸ் டிராவல்னா பக்கத்துல உட்காரலாம், நீங்க முன்பின் தெரிஞ்சுங்க இருக்கிற அவசியம் கிடையாது. தமிழ்நாடு மாதிரி ஏன் நீங்க பெண்கள் சீட்ல உட்காந்து பின்னாடி போங்க, ஆண்கள் சீட்ல மாறி இருக்கு, இப்படி இந்த சிக்கல்லாம் இல்ல. ஆண் பெண் சீட் இருந்தாலுமே நீங்கள் உட்காரும் போது இடம் பண்ணணும்னா அங்க உட்காந்துக்கலாம். யாரும் அங்க அப்செக்ஷன் தெரிவிக்க மாட்டாங்க, மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இது வந்து இயல்பான ஒரு கலாச்சாரத்தில் இருக்க மாநிலம். அந்த இடத்துல இந்த மாதிரி சீண்டல்களை வந்து உண்மையாலுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல மீ டூ அப்படிங்கிற மாதிரி பல்வேறு இடங்கள்ல ஆண்கள் அத்துமீறிய செய்திகள் பதிவிட்டப்பட்டது உண்மைதான். அல்லது அதுல கூட ஒரு சில இடங்கள்ல அவர்கள் அத்துமீறல, அவர்கள் யதார்த்தமா இறங்கும் போது மோதிட்டாங்கன்ட்டு அது கூட விடுவிக்கப்பட்டது வழக்குகள்லாம். ஆனா இந்த சமீப காலமாக சோசியல் மீடியால எப்படியாச்சும் ஒரு வீடியோ நமக்கு வந்து நிறைய வியூஸ் வரணும், நிறைய லைக்ஸ் வரும்ட்டு என்னென்னவோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில இந்த பெண் கூட இந்த போட்டிருக்க வீடியோங்கிறது அப்பட்டமாக அந்த ஆண் அத்துமீறல, இருந்தாலும் அத்துமீறியது போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி கூட அளவுல இவங்களா திரும்பி நின்று வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இந்த அழுத்தம் ஏன் வந்ததுன்னா, பொதுவாகவே நாம் ஒரு பெரிய ஆளாகணும் முன்னாடி வந்து நீங்க படிக்கணும், இல்லைன்னா நீங்க பெரிய பணம் படைச்சவரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து யாரும் செய்ய முடியாத சில காரியங்களை செய்யணும், அதை சாதனை படைக்கணும், இல்ல விளையாட்டுத்துறை இப்படி ஏதோ ஒரு துறையில வந்து சோபிக்கலாம். ஆனா தற்போதைய இந்த சோசியல் மீடியா யுகம், ஜென்சிங்கிறாங்கல்ல, இந்த ஜென்சிக்கான பிரபலம்ங்கிறது நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல, ஏதாவது செஞ்ச மாதிரி காட்டுங்க, எதுவும் செய்யாம ஏதாவது செஞ்ச மாதிரி காட்டுங்க, அதுவே உங்களுக்கு பிரபலப்படுத்த. அப்படி வந்ததுதான் இந்த யூடியூப்ல இருக்கிற இல்ல இந்த பேஸ்புக் இதுல இருக்கக்கூடிய இந்த செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா கம்மி ஆகும், நீங்க சொல்லுங்க நான் ஒரே நேரத்துல 10 இட்லி தின்னு காட்டுறேன், நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல மலை மேல நான் 2 போட்டோ எடுத்து காட்டுறேன், நீங்க சொல்லுங்க வியூவர்ஸ் அவங்களுடைய ஆவலை தூண்டி விட்டு இந்த வியூவர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு எதெல்லாம் அவங்களால செய்ய முடியாதோ அதையெல்லாம் அவங்ககிட்ட கேட்கறது. நீங்க இதை செய்யுங்க பாக்குறேன், அதை செய்யுங்க பாக்குறேன், பொழுதுபோக்க கேட்க ஆரம்பிச்சு இந்த பொழுதுபோக்குங்கிறது ஒரு முழு நேர நாளை கூட சாப்பிடுற மாதிரி இன்னைக்கு மாறி இருக்கு. ஏன்னா நமக்கே தெரியும், நாம் கூட இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா இருக்கிற பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எடுத்தோம்னா ரீல்ஸ் பார்த்து நேரம் அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த ரீல்ஸ் பார்க்கணும் என்ன பையன் நமக்கு தெரியாது, இருந்தாலும் உங்களோட நேரம் சாப்பிட முடியும். இதை குறித்து தான் வந்து இந்த ஓடிடி நிறுவனம்லாம் இருக்குல்ல, அந்த சினிமாக்களை வெளியிடறாங்க, தளங்கள், நாடகங்கள்லாம், அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீங்க உங்க எதிரியா யாரை பாக்குறீங்கன்னா அவங்க சொன்னது இன்னும் ஒரு 100 ஓடிடி வரட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுடைய முதன்மையான பிரச்சனை மனிதனுடைய தூக்கம். மனிதன் ஒரு 8 மணி நேரம் தூங்கணும்னு இருக்குல்ல, இந்த விதிதான் பெரிய சிக்கலா இருக்கு. ஏன்னா அவங்க தூங்கிட்டாங்கன்னா எங்களுடைய நிகழ்ச்சியை யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா காலை வேலை நேரம்லாம் முடிஞ்சு மீதி இருக்க நேரம் தான் பார்ப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் தூக்கங்கிறது தான் இங்க மிகப்பெரிய எதிரியா மாறும். அதனால தூக்கத்தை தொலைக்கும் அளவுக்கு, தூக்கத்தை வந்து காணாம போகிற அளவுக்கு தேடுதல் மிக்க சீரியல், இல்ல தேடுதல் மிக்க திரைப்படங்கள், இல்ல தேடுதல் மிக்க தகவல்கள் தொடர்ச்சியா கொடுக்கும் பொழுது மனிதன் தன்னுடைய தூக்கத்தை தள்ளி வைக்கிறார். அதன் மூலம் எங்களுடைய நிறுவனங்கள் லாபம் அடையும் இப்படின்னு ஓப்பனாகவே ஒரு ஓடிடியோட ஓனர் வந்து தெரிவிச்ச வீடியோலாம் வெளியே வந்து எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வகையில
தற்போது வெளியான அந்த ஹராஸ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த வீடியோவை பார்த்த உடனே அது என்ன ஏதுன்னு முழுசா பார்த்து கூட இல்லைங்க அதை தவறு எதுவும் இல்லைன்னு சொல்லிருக்கலாம். இல்ல தவறுனாலும் சம்பந்தப்பட்ட யாருனாலுமே புகார் தெரிவிக்கலாம். காவல்துறைக்கு சம்பவம் நடந்த வீடியோ இருக்குது, இந்த வீடியோ வச்சிருந்தா நடந்திருக்குது, என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு யாரு புகார் கொடுத்தாலுமே அது இன்னைக்கு நீங்க சைபர் கிரைம் இருக்கு, எளிமையா நீங்க அதை புகார் பண்ணிடலாம், உடனடியா எடுத்து விசாரிச்சிருப்பாங்க. ஆனா அந்த வழிமுறையெல்லாம் போகாம சோசியல் மீடியால ஒரு விஷயத்தை காட்டி அதுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் அண்ட் வியூஸ் உள்ளது, அதுக்கு என்ன பிரசர் கிடைக்குதோ அதற்கு ஏற்றா போல மக்கள் மனநிலை மாறுது. அரசு இயந்திரம் கூட அப்படிதான் செயல்படுது. பல்வேறு இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா சோசியல் மீடியா ஹைப் வந்தா உடனே அதுக்கேற்ற மாதிரி அரசு இயந்திரம் மாறுது. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தமிழ்நாட்டுல இந்த பொங்கல் திருவிழா நடக்குது. அந்த திருவிழா காலங்கள்ல குரோம்பேட்டை தாம்பரம் சரகம் சென்னையில அந்த சரகத்துல இருக்க காவல்துறையினர் எல்லாம் சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க. அந்த பொங்கல் நிகழ்ச்சியில சினிமா பாட்டுகளை போட்டு காவல்துறை சார்ந்த நபர்கள் ஆடுறாங்க. அவங்க இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, எஸ்ஐயா இருக்காங்க, இவங்களாம் ஒன்னா சேர்ந்து ஆடுறாங்க. ஆடலும் பாடலும் மக்களுக்கானது, மனிதர்களுக்கானது. மனிதர்களுக்கு தான் ஆடல் பாடல் தெரியும், இது அனைவருக்கும் தெரிஞ்சதா. அது ஒரு விழா கால நேரத்துல யூனிஃபார்ம்ல கூட கிடையாது, மப்தியில இருக்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க. இது யாரோ வீடியோ பிடிச்சிருக்காங்க, இங்க இருந்த காவல்துறை பிடிச்சி அது வைரல் ஆகுது. சோசியல் மீடியா இந்த தகவல் வந்த உடனே யார் என்ன எதுன்னு கேட்காம ஐயோ காவல்துறை இப்படி ஆகுதுன்னு ஒரு கூப்பாடு வருது. இந்த கூப்பாடை கேட்ட உடனே அரசு இயந்திரம் என்ன பண்ணுது, அதை அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம், எப்ப நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துக்கலாம் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனா உடனடியாக அந்த நடனத்தில் ஈடுபட்ட காவல்துறை அனைவரையும் சஸ்பெண்ட், 5 நாள் நீங்க காத்திருப்புல இருப்பீங்கன்ட்டு காவல்துறை ஆணையர் உத்தரவுதார். இந்த உத்தரவுக்கு எதிராகவும் சோசியல் மீடியா ஒரு களமாற்றுது. அப்படி பண்ணக்கூடாது, அவங்க ஆனது என்ன தப்புன்னு மீண்டும் சோசியல் மீடியால ஒரு அழுத்தம் வந்தோடனே அடுத்த ஒரு 8 மணி நேரத்துக்கு அவங்க உத்தரவு திரும்ப வாங்கப்பட்டு இல்ல இனிமே நீங்க அப்படி ஈடுபடக்கூடாதுன்னு அவங்க அந்த பழைய ஸ்டேஷனுக்கே வேலைக்கு அமைச்சிருக்காங்க. நம்ம எதுக்கு இந்த காவல்துறை நடனத்தை ஒரு உதாரணமா சொல்றோம்னா, சோசியல் மீடியா அழுத்தம் வெறும் மனிதர்களையோ ஒரு கும்பலையோ இல்ல அதை சார்ந்தவர்களை மட்டும் இல்லாமல் அரசு இயந்திரம் சொல்றோம்ல, அந்த நியூட்ரல் பாடின்னு அந்த அரசு இயந்திரத்தை கூட அழுத்தம் தந்து மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த சோசியல் மீடியாவுடைய அழுத்தம் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்த கேரளாவில் நடைபெற்ற இந்த தற்கொலை சம்பவம், பாலியல் சீண்டல் ஒரு பெண் போட்ட ஒரு சின்ன வீடியோவுக்கு உடனே அந்த மனிதனுடைய மனம் பாதிக்கப்பட்டு ஒரு தற்கொலை வரைக்கும் தள்ளப்பட்டிருக்காரு. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற அச்சம் அவருக்கு வந்திருக்கு. பொதுவாகவே இந்த சோசியல் மீடியாங்கிறது ஒரு குறுகிய உலகம் தான், ரொம்ப பெருசு. அதை பாக்குறவங்க அடுத்து ஒரு 10 வீடியோ வந்தா அந்த வீடியோ மறந்துடுவாங்க. ஏன்னா நடக்கிற கொலைகள் நீங்க நல்லா தெரியும். கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்துல ஒரு 41 பேர் இறந்து போறாங்க. இறந்து போன 1-2 நாள்லயே அதெல்லாம் ஒரு பெரிய தப்பே கிடையாது. ஒரு கும்பல்லாம் 10 பேர் சாகதான் செய்வாங்கன்னு ஒரு குரூர மனநிலைமாங்கல்ல, ஒரு இறப்பை கூட சாதாரணமா கடந்து போகக்கூடிய அளவுக்கு யாரு மாத்தினானா சோசியல் மீடியா மாத்துச்சு. பொதுவாகவே ஒரு கொலை நடக்குது இல்ல கொள்ளை நடக்குது, ஒரு இறப்பு நடக்குன்னா அதுக்கான உணர்வுகளை வெளிப்படையாக மனிதர்கள் வெளிப்படுத்திய காலத்தை தாண்டி தற்போது உணர்வுகள் இந்த சமூக வலைத்தளம் சார்ந்து மாற்றப்பட்டிருக்கு. இதுதான் பெரிய சிக்கல். அந்த சமூக வலைத்தளம் சிரிக்கும் போது நாமும் சிரிக்கணும், இந்த சமூக வலைத்தளம் அழுகும் நாமும் அழுகணும் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிக்கிட்டாங்க. அதன் வழியாக தான் சில தலைவர்கள் இறக்கும் போது அந்த தலைவர்கள் மிகப்பெரிய குற்றம் கூட இழைச்சிருப்பாங்க, அவங்க அரசால கடுமையா தண்டனை இருந்த போது இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய செய்திகளை வச்சுக்கிட்டு உடனே நாங்களும் அதுக்கு அனுபவம் தெரிவிக்கிறோம், அவர் மிக நல்லவர் தானா, இப்படி ஒரு செய்தியாளர் வந்துட்டு இருக்குல்ல. இந்த தொடர்ச்சியாக தான் இந்த சமூகத்தில் நடக்கிற அத்தனை நடவடிக்கையுமே இந்த சோசியல் மீடியா மூலம் இன்ஃபுளுன்ஸ் செஞ்சு அதை பாசிட்டிவ் நெகட்டிவா மாற்றக்கூடிய சக்தியை இன்றைக்கு சமூக ஊடகம் பெற்று இருக்கிறது. இது மிகவும் ஆபத்தான போக்கு. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த 6ஆம் அறிவை முறையாக பயன்படுத்திதான் மனிதன் குரங்கிலிருந்து மனிதனாகி மனிதனிலிருந்து இன்று வளர்ந்த உயர்ந்த நாகரீகம் அடைந்த ஒரு பண்பாடடைந்த மனிதனாக மாறி இருக்கிறான். அது அனைத்தையும் விட்டு சோசியல் மீடியால வாட்ஸ்அப்ல வர இல்ல ஏதோ ஒரு செய்தியை பார்த்துட்டு அதுதான் உண்மை நம்பி அதை உடனே பிராட்காஸ்ட் பண்ணி அனைவர் மனதையும் திணிக்கிறது. இந்த கருத்து திணிப்புங்கிற வேலையை முன்னாடி யார் செய்வாங்கன்னா சில திரைப்படங்கள் பண்ணணும், அரசியல்வாதிகள் சில நேரம் பிரச்சாரத்தில் கொண்டு வருவாங்க தவிர சித்தாந்த ரீதியான கருத்து திணிப்பு ரொம்ப அரிதினும் அரிதா நடக்கும். ஆனா இந்த சோசியல் மீடியா ஹப்புங்கிறது எனக்கு என்ன இருக்குன்னா மனிதனுடைய உணர்வுகளை நிமிடத்துக்கு நிமிடம் மாத்துது. ஒரு நிமிடம் ஒரு ஜாலியான வீடியோ பார்ப்போம், அடுத்து ஒண்ணு அழகு வீடியோ இருக்கும், அடுத்து ஒரு விளையாட்டு வீடியோ இருக்கும், அடுத்து ஒரு உணவு வீடியோ இருக்கும். இப்படி கலவையாக அந்த மனித மனத்தை போட்டு குழப்பி ஒரு கட்டத்துல சோசியல் மீடியா என்ன ட்ரெண்ட்ல போதோ அதுல என்ன மாதிரியே ஒரு பாட்டுக்கு வீடியோ ஒருத்தர் ஆடிட்டா உடனே ஒரு 1 லட்சம் பேர் அதே பாட்டுக்காரது, அதுல ஒரு காமெடியை ஒருத்தர் கேலி பண்ணி பேசிட்டா உடனே ஒரு 1 லட்சம் பேர் கேலி பண்ணி பேசுறது, அதுல ஒரு தலைவரை பத்தி சரியோ தவறோ ஒரு குற்றச்சாட்டோ இல்ல ஒரு பெருமைப்பட்ட விஷயமோ பதிவு செய்யப்பட்டா உடனே அதை ஃபாலோ பண்றது. இப்படி இந்த சோசியல் மீடியாவை நோக்கி அனைவரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே பல மானுடவியலாளர்கள் சொல்லியிருப்பாங்க, மானுடவியல் என்ன பேசுனா மனிதனுடைய நடவடிக்கை படிப்படி மாற்றம் தான் உட்பட்டிருக்கும், ஆனா திடீர் மாற்றங்கிறது மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வருங்கிறது அறிவியல் நிரூபிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த சோசியல் மீடியா வளர்ச்சிங்கிறது ஒரு 10 ஆண்டு வளர்ச்சி.
இந்த 10 ஆண்டு வளர்ச்சியில திரைத்துறை கூட பின்னாடி, திரைத்துறை தான் பெரிய மாயை, அந்த மாயை கூட பின்னாடி தள்ளிட்டு இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசன்ங்கிறது ஒரு வேலை வாய்ப்பாக மாற்றப்பட்டிருக்கு. வேலைன்னா என்னது? சமூகத்துக்கு பயன்படுகிற இல்ல ஏதாவது ஒண்ணு உருவாக்குறது வேணாம். ஆனா அதை விட்டுட்டு வீடியோ உருவாக்குறது, வீடியோங்கிறது வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தை மீண்டும் மீண்டும் மக்கள் மனதில் திணிக்கிறது, இல்ல ஒரு சுற்றுலா போறது, இல்ல எங்கெல்லாம் நைட்டு 1 மணிக்கு பிரியாணி கிடைக்கும், எங்கெல்லாம் நைட்டு 2 மணிக்கு பிரியாணி கிடைக்கும். வடிவேல் கூட ஒரு படத்தை நகைச்சுவையா சொல்லியிருப்பாரு, ஏன்னா நாங்க எதுக்குடா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறோம், என்ன ஏன்னா இவ்வளவு பாடுபட்ட தாயத்து எனக்கு எதுக்குடா வரல. அந்த வகையில சோசியல் மீடியா 1 மணிக்கு எங்க பிரியாணி கிடைக்கும் தெரியுமா, சுட சுட ஆட்டுக்கால் எங்க கிடைக்கும் தெரியுமா, காலைல 5 மணிக்கு எங்க பாத்தீங்கன்னா பொங்கல் கிடைக்கும் தெரியுமான்னு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த ட்ரெண்டிங்கை நோக்கி இந்த செம்பரி ஆட்டு கூட்டம்பாங்க, ஒரு ஆடு ஓடிச்சுன்னா அந்த ஆட்டை பார்த்து பின்னாடியே ஆடுகள் ஓடி அந்த குழியில விழுவுமா, அந்த மாதிரி மனிதர்கள் இந்த சோசியல் மீடியாவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்க. இந்த ஓட்டம்ங்கிறது சரியான பாதையில் போனா பரவாயில்ல, இது சரியான பாதையை விட அதிக அளவு தவறான பாதையில் பயணிக்கிறது. அதன் வெளிப்பாடாக தான் சோசியல் மீடியால அந்த பெண் வெளியிட்ட அந்த ஒரு அபியூசிவ் வீடியோங்கிறதும், அந்த வீடியோவை உடனடியாக ட்ரெண்டிங் பண்ணி அதை குறித்த கருத்துக்கள்ல அதிகபட்ச நெகட்டிவிட்டி கொண்டு வந்து அந்த ஆண் மிகப்பெரிய கொலை குற்றவாளி போல அதை சித்தரிச்சு உடனே அவருடைய மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு கொண்டு போய் அவர் தற்கொலையும் செஞ்சுக்கிட்ட இந்த விஷயம். ஆனா தற்கொலை நடந்த பெண் கூட அந்த பெண் இதுவரை அதை பத்தி கவலைப்படாமல் ரொம்ப கூல் மங்கள, நான் என்ன பண்ண முடியும், இருந்தாலும் எடுத்து போட்டேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு இந்த வகை ஒரு ஜெர்னலைஸ் மனநிலை இருக்குல்ல, இது மிகவும் ஆபத்தானது. மனிதர்கள் என்பது உணர்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த உணர்ச்சியை பகுத்தறிவு பார்க்கின்ற 6ஆம் அறிவு வேலை செய்யும் வரை மனிதன் மனிதனாக வாழ முடியும். ஆகவே இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசன்கிற இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற செயல்பாட்டலாகட்டும், இல்ல இதை மாடரைஸ் பண்ணுகிற அரசாங்கமாகட்டும், இதை முறைப்படுத்தாவிட்டால் எதிர் வருகின்ற காலத்தில் சோசியல் மீடியாவில் கிடைக்கிற அனைத்து தரப்பு செய்திகளும் சமூகத்தில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் போக்கில் மனிதன் மனிதனாக வாழ இயலாது.